எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, பல்லடம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத் பேட்டை அருகே மிகவும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் 136ஆம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்படும் 18ஆம் போர் நிகழ்ச்சிகள் முன்னிட்டு இந்த ஆண்டு வீர வன்னியர் வம்சம் சார்பில் இன்று இரவு 10 மணி அளவில் நாடக கலைஞர்கள் மூலமாக தத்ரூபமாக நடித்து காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வன்னியர் வம்சம் சார்பாக கோவில் கருவறையில் உள்ள திரௌபதி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், குங்குமம், தேன், கதம்பொடி, அரிசிப்பொடி, பல வகைகள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குடியிருந்த 300க்கும் மேற்பட்ட காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மாபெரும் அறுசுவை அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நன்றி. கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6.45 லட்சம் மதிப்பிலான பயனாளர்கள் நிலக்கொடை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6.45 லட்சம் மதிப்பிலான பயணியர்கள் நிழற்குடை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். ஒட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், விளாத்திகுளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டநாகம் கருப்பசாமி, கயத்தாறு மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மும்மலைப்பட்டி திமுக கிளை செயலாளர் சண்முகபாண்டி திமுகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். நன்றி. கடலூர் மாவட்டம் ஆற்காடு லுத்ரன் திருச்சபை திறப்பு விழா. கடலூர் ஆற்காடு லுத்ரன் திருச்சபை மறுசீரமைக்கப்பட்ட மத்திய அலுவலகத்தை பேராயர் வே. சாமுவேல் கென்னடி அவர்கள் திறந்து வைத்து ஆற்காட்டு லூர்தன் திருச்சபையில் வரலாற்றையும், மேலும் இந்த அலுவலகம் பழைய RDO அலுவலகமாக இருந்து அதை மீட்டு எடுத்து பல இன்னல்களுக்கிடையே இந்த வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பேராயர் தெரிவித்தார். திருச்சபை தலைவர்களையும் ஆளும் குழு உறுப்பினர்களையும் ஆயர் பேரும் மக்களவையும் திருச்சபையும் விசுவாசிகளையும் கடலூர் மாவட்ட பொதுமக்கள் உறுப்பினர்களும் வரவேற்றனர். தஞ்சையை அடுத்த கருப்பட்டி கிராமத்தில் மாணவர்கள் நடவு விழா நடைபெற்றது. பாரம்பரிய நெல் ரகங்கள் மீட்டெடுக்கவும் விவசாயத்தை காப்பாற்றும் முயற்சியாகவும் இளைய தலைமுறையினரிடம் விவசாயத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் நடந்த மாணவர்கள் நடவு திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் வயலில் இறங்கி நாற்று நட்டு மகிழ்ந்தனர். நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள் நாற்று நடுவது எப்படி என்று மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்கள் நாற்று நட்டனர். அம்மா முத்துமாரி அழகு முத்துமாரி, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் அழகு முத்துமாரி, 10 தலை நாகம்மா அழகு முத்துமாரி என பாடல் பாடி நாற்று நட்டனர். இயற்கை தொழில், இயற்கை பாரம்பரியம் என்பது நமது விவசாயம். இளைய தலைமுறையினருக்கு விவசாயம் பற்றி தெரியாமல் போனதால் விவசாயம் அழிந்துவிட்டது. விவசாயத்தை பாதுகாக்க தவறியதால் தான் விவசாயம் பற்றி தெரியாமல் போனது. ஆட்டு எருது, மாட்டுச்சாணம் என இயற்கை விவசாயத்தை கடைபிடித்தவர்கள் இப்போதெல்லாம் யூரியா, பொட்டாசியம் என செயற்கை உரம் பயன்படுத்துவதால் மண் தன்மை மாறிவிட்டது.
எல்லோரும் சேர்ந்து நாட்டு நட்டு மகிழ்ச்சியாக இருந்தது என்றனர் மகாலட்சுமி. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.